லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், கொரியர். யோ, வாயா உள்ள. சார், கொரியர் வந்திருக்கு சார். கொரியர்னு பொதுவா சொன்னா எப்படி? யார் பேருக்கு வந்திருக்கு? இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பேருக்கு தான் வந்திருக்கும். யாராச்சும் ஒருத்தர் வந்து வாங்க மாட்டீங்களா? இங்க எத்தனை வீடு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இது ஒரு வீடு தானே? இங்க மொத்தம் 5 போர்ஷன் இருக்கு. எந்த வீட்டுக்கு யார் பேருக்கு வந்திருக்குன்னு தெளிவா சொல்லு. மலர்ன்ற பேருக்கு லா காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. மலரே, லா காலேஜ்ல இருந்து ரிசல்ட் வந்திருக்கு மலரே. ஐயா, ஏய் என்ன மலரே, ஏன் இப்படி சோகமாகுற? ஒண்ணும் இல்ல அண்ணே, நீங்க அதை குடுன. உங்க பேர் மலரா? ஹஸ்பண்ட் ஆஃப் மலரே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. லா காலேஜ்ல இருந்து ரிசல்ட் வந்துக்குது. இப்ப நான் இதை பிரிக்க போறேன். ஏற்கனவே வாய் கிழியும், இதுல வக்கீல் ஆயிட்டா கதை முடிஞ்சது. ஏற்கனவே இவங்க அப்பன் தொல்லை தாங்க முடியல. இதுல வேற இவ பாஸ் ஆயிட்டானா லா பாயிண்ட் எல்லாம் பேசுவாளே. ஸ்டிக்கரை கீக்க போறேன். இந்த சனி பயிற்சி குடும்பத்துக்கு ஒன்னும் ராசி இல்ல. எப்படியும் ஃபெயில் தான் ஆயிருப்பா. மலரே, இவளாவது பாஸ் ஆறதாவது. எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, இவெல்லாம் பாஸ் ஆகவே மாட்டா. அம்மா தாயே, மலரை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருமா. என் மாமனார ஓட ஓட விரட்டுறது இந்த வீட்டுல மலர் ஒருத்தி தான். எப்படியாவது மலரை வக்கீலாக்கிறாண்டவா. மலரே, ரிசல்ட் எடுக்க போறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கடவுளே, கைவிட்டுறாத. இது அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான உறவை மறுபடியும் சேர்த்து வைக்கிற முதல் படி. நல்லபடியா அவளை பாஸ் பண்ண வச்சுடு. வந்துருச்சு 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 வந்துருச்சு. இப்ப நான் ரிசல்ட்ட படிக்க போறேன். என்னாச்சுடா? ஒண்ணும் இல்ல. என்ன? ஏய் சொல்லுடா. ஏய் என்னடா ரிசல்ட் சொல்லு. புட்டுக்குச்சி மலரே, புட்டுக்குச்சி. ஐயோ, போச்சா? எஸ் எஸ். கடவுளே, எல்லாம் போச்சு. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? போச்சா? போச்சு போச்சு. இதெல்லாம் வாயில வடை சொல்றதுக்கு தான் லாய்க்கு. பரீட்சை எழுதி பாஸ் ஆகிறதுக்குலாம் இது ஒரு ஆளே கிடையாது. கடைசி வரைக்கும் இட்லி கடை தான். சனின்னா சும்மாவா? கும்பராசிய ஒரு காட்டு காட்டிட்டு தான் போவான். மாமனார் எஸ்கேப் ஆயிட்டாரே. படிக்கிற தகுதி எல்லாருக்குமே வந்துருமா என்ன? அது என்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஏய் மலரே, ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க வா மலரே. என்னடா? இந்த வீட்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே இருந்தா இப்படி ஒரு சின்ன பிட்ட போட்டேன். ஏய் என்னடா சொல்ற? மலரே, நீ அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸர் தான். நீ பாசு மலரே, நீ பாசு. ஜெயிச்சிட்ட மாறா. போச்சு.
எல்லாம் மூஞ்சும் தொங்குதே. சும்மா கதை சொன்னதுக்கு அவ்வளவு சந்தோஷமா? இதான் ரியலு. ஐயோ பாண்டி. ஏய். ஏய். அம்மா. இங்க நிப்பன்னு பார்த்தா அங்க நிக்கிறியா? அப்படியே 16 வயது நீல மயிலு ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு. பாண்டி அப்பா கோயிலுக்கு போயிருக்காரு. இந்த விஷயத்த முதல்ல அப்பா கிட்ட தான் சொல்லணும் பாண்டி. வா போலாம். சரி வா போலாம். காப்பி எடுத்துட்டு வா. மங்கு சனின்னு நினைச்சது இப்படி பொங்கு சனி ஆயிடுச்சே. இந்த சனி பகவான் எப்பவுமே இப்படிதான். கேக்குறவங்கள கண்டுக்கவே மாட்டான், கேட்காதவங்களுக்கு அள்ளி கொடுப்பான். ஏன்டி பாத்துட்டு நிக்கிற? போய் காப்பி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். போங்க நான் மாடிக்கு போறேன். காஃபி வேணுமா மாப்ள? அப்பா ஏய் நீலா, கோவிலுக்கு வந்தா இங்க வெளியில நின்று போற வரவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள போய் சாமி கும்பிட சொல்லு. அப்பா நான் கும்பிட வந்த சாமி உள்ள இல்லப்பா, வெளியே தான் இருக்கு. இந்த காலத்துல எல்லாருமே வாயில நல்லா வடை சுடுறாங்கடா. அதுவும் பேச்சுக்கு பேச்சு கவுண்டர் கொடுக்கறதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஏன் தூக்கி எறிஞ்சு உதறிட்டு போகும்போதெல்லாம் தெரியலையா இது சாமின்னு? இப்பதான் தெரிஞ்சதா? என்னவா இருக்கு? கோயிலுக்கு வந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் தன்மையா பேச மாட்டியா? என்ன மாடரு, என்ன விஷயமா? அப்பா என்ன ஒரு வக்கீல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு நீங்க என்ன கூட்டிட்டு போனீங்கல்லப்பா, அதோட ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. பா எனக்கு லா காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்குப்பா. நான் லாயர் ஆகணுங்கிறது தானே உங்க கனவு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னைக்கு நடந்திருக்குப்பா. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இருமா. வாழ்த்துக்கள்மா. உள்ள நல்லா வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லமா இருக்கு. டேய், என் பொண்ணு ஒரு வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவ யாரும் இதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு என்னடா இருக்கு? எல்லாரும் ஒருத்தனை எவ்வளவு வேணாலும் அடிச்சுட்டு கடைசியில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாடும்னு நினைக்கிறாங்க. பெத்தவங்க அவ்வளோ வீக்கா இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. டேய் வாடா நம்ம போலாம். வா. ஏய் பார். அட விடுமா, அவனை பத்தி உனக்கு தெரியாத? பரீட்சை எழுத அன்னைக்கு அவன் தானே உன்னை கூட்டு போனா. மனசுக்குள்ள பாசமும் அக்கறையும் இல்லாம அவன் அந்த காரியத்தை பண்ணிருப்பானா? நீ ஒன்னும் கவலைப்படாத மலரு. பாண்டி நீ உள்ள கூட்டு போமா. இப்ப வர போறியா இல்லையா? நான் வரேன்டா, நீ போமா. வர பாண்டி. சரிங்க. பாத்துக்கோங்க. சீதா, ஏதாவது புதையல் கிடைக்குமான்னு சாமியாரை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கானா? இல்ல
நம்ம 2 பேரையும் மொத்தமா துரத்தி விட செய்வனை எதுவும் பண்ண போறானா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் செத்து பொழைச்சு வந்தான்ல, அதான் அவனோட ஜாதகத்துல தோஷம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க. என்ன பெரிய தோஷம் இருக்க போகுது? அதான் விஷத்தை வச்ச ஆளு இங்க எதிரிலே நிக்குதே. வீட்டுக்குள்ளேயே தோஷத்தை வச்சுக்கிட்டு வெளியே இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து தேடிக்கிட்டு இருக்கான். கை பொண்ணுக்கு யாராவது கண்ணாடி வச்சு பார்ப்பாங்களா? சரி சரி விடு, உன் நம்பிக்கையில நான் தலையிடல. மலரு, என்ன நான் ஏதாச்சும் கேட்டு பாப்போமா? என்ன கேட்க போற? நான் வேற என்ன கேட்க போறேன்? என்னைக்குதான் இந்த வாழ்க்கை எனக்கு மாறும்னு தான் கேட்க போறேன். பாரு, என் புருஷன் பிள்ளைங்களாம் அங்க இருக்காங்க, நான் மட்டும் இங்க ஒத்தையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் உன்னோட ஜாதகம் கிடையாது, உனக்கு இருக்க கொழுப்பு. கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷம் ஆயோ, பிறந்த வீட்டுல இன்னும் ஏதாவது கிடைக்குமான்னு அப்படியே பஸ்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி தொங்கிட்டே வர, விழுந்து வார போற பாரு. நீ வேறடி, ராஜாவே கை காசு போட்டு ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்கான்னா அவர்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு பவர் இருக்கும். நான் அதை கேட்காம விட மாட்டேன். நீ வேணா போ. என்னங்க? என்ன உமா? நம்மளும் இவர்கிட்ட ஜாதகம் பார்க்கலாமா? அதெல்லாம் எதுக்கு உமா? உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயம் ஏற்கனவே நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? என்னைக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டினேனோ அன்னைக்கே உன் ஜாதகம் உச்சத்துக்கு போயிடுச்சு உமா. உன்னை தரையில நடக்க விடாம தங்க தட்டுல வச்சு தாங்குற ஒரு புருஷன் கிடைச்சிருக்கான். இதுக்கு மேல அந்த சாமியார் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன், உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குழந்தை பிறந்த உடனே நான் வேலைக்கு போயாகணும், தெரியும்ல? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுறவுமா? குழந்தைய குளிப்பாட்டுறது, ஆய் கழுவி விடுறது, டயப்பர் மாத்துறது, குழந்தைய சாப்பிட வைக்கிறது, தூங்க வைக்கிறது எல்லாத்தையும் நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டீங்க. குழந்தையோட ஜாதகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கோடியில ஒருத்தருக்கு தான் இப்படி அமையும். இந்த ஜாதகத்துல ஒரே நேரத்துல சம்பவிக்கக்கூடிய தோஷம் இருக்கு. அதுக்கு என்ன சாமி பண்ணணும்? உடனடியா ஒரு பூஜை பண்ணி அத முறையா கழிச்சு பரிகாரம் பண்ணணும். பையனுக்கு குடும்பமா ஒன்னா இருக்கக்கூடிய பிராப்தம் இல்லாம போயிருக்கு. நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே பண்ணிடலாம். எப்படி அடிச்சு விடுறாரு பாத்தியா? அதான் வீட்டுக்கு நடுவுல பெருசா கோடு போட்டு வச்சிருக்காரு. இதை சொல்றதுக்கு சாமியார் வர வேணுமா? யார் பார்த்தாலும் சொல்லிருவாங்களே. ஆமால, கரெக்ட். என்ன பரிகாரம்னாலும் பண்ணிடலாம் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன? பையனோட அம்மா அப்பா 2 பேர் வழியிலையும் இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் இந்த பூஜையில கலந்துக்கணும். பூஜையில உட்கார்ந்து அத்தனை பேரும் பையனுக்காக வேண்டிக்கணும். ஏ சாமி, அப்பா அம்மா மட்டும் இருந்தா போதாதா? உங்க சைட்ல யாரெல்லாம் இருக்காளோ அதே மாதிரி உங்க சம்சார சைட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் வரணும். பையனோட அம்மா சைடுல நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க என்ன பூஜையில உட்கார வச்சாலும் சரி, இல்ல ஹோமகுண்டத்துல தூக்கி போட்டாலும் சரி, என் பேர ஆரோக்கியமா இருக்கணும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ஏய் மலர் மலர், இந்த அம்மாவை தூக்கி உள்ள போடணும்னா மேல இருக்கிற வாட்டர் டேங்க்ல தான் ஓமம் வளர்த்தாகணும். இதுல யோசிக்க தேவையே இல்லை. குழந்தையோட வாழ்க்கை இல்லையா, எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். என்ன உமா? என்ன? அண்ணே, என்னடா? வேற ஒண்ணும் இல்லைண்ணே. உமா இப்போ உண்டாயிருக்கா? அதான் தெரியுமே. வீட்டில் வச்சு ஹோமம் பண்ணா நிறைய புகை வரும். டேய், ஹோமம்னா புகை வரதான் செய்யும். என்னடா குழந்தை மாதிரி கேட்டுட்டு இருக்க? ஆமாண்ணே, அவளுக்கு கொஞ்சம் சஃபகேட்டிங்காக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால இந்த பூஜையில் நாங்கள் கொஞ்சம்
கலந்துக்கிறது கஷ்டமா இருக்கும்ண்ணே. அதனால எங்களை வற்புறுத்த வேணாம்னு சொல்ல வந்தேன். தப்பா நினைச்சுக்காதானே? அக்கா அக்கா யாரு? நானா? அக்காவா? இல்லடா, பண்டிகைக்கு புடவை எடுக்கும் போதெல்லாம் மட்டும் இந்த அக்கா உனக்கு ஞாபகத்துக்கு வரல. இப்ப தோஷம் கழிக்க பூஜை பண்ணும்போது மட்டும் அக்கா அக்கான்னு அக்கா மேல பாசம் வருதோ? ஏன் சாமி, இந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு புது புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஏதாவது சாங்கியம் இருக்கா? இவங்க யாரு? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். இது வர ராஜா, நாளைக்கு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்க வீட்ல வாரத்துல ஒரு நாள் தான் கவுச்சி சாப்பிடுறது. நாளைக்கு நான் போய் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரணும். நாளைக்கு நான் போலன்னு வச்சுக்கோயேன், என் வீட்டுக்காரரு இதான் சாக்குன்னு கரிமீன் எடுக்க மாட்டாரு. பிள்ளைங்க பாவம் ஏங்கி போயிடும்டா, புரிஞ்சுக்கோயேன். இவளு இங்க பாரு, எனக்கு இதுல கலந்துக்கிறதுலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நீ எல்லாம் இந்த ஃபேமிலி மெம்பரே இல்ல. என்னங்க? ஒரு சீதா, அவனா வாயை திறந்து கூப்பிடுறானான்னு பார்ப்போம். சாமி, இது என் பையனுடைய நல்லதுக்காக நாங்க பண்ற பரிகாரம். பையன் மேல அன்பு அக்கறையும் இருக்கிற யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். இதுல போய் விரோதத்தை பார்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. யார் வந்தாலும் வரலனாலும் பூஜை நடக்கும். யார்கிட்ட பேசுறான் இவன்? ஏன் சீதா, இவன் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பார்க்காம விட்டத்தில் இருக்கிற பள்ளியை பார்த்து கூப்பிடுறான். அப்ப பள்ளி தான் வரும், வேற யாரும் வரமாட்டாங்க. சும்மா இருங்க. வானு வாயை திறந்து கூப்பிட அவனுக்கு வக்கில்ல. இதுல நம்மளை போய் உட்கார சொல்றியா? எனக்கு காலையில நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே நினைக்க மாட்டாங்கன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. எங்க அம்மா மட்டும்தான் எதை பத்தியும் யோசிக்காம உடனே கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. நாம இருக்கிறவங்களை வச்சு பண்ணிப்போங்க. எல்லாரும் இருந்து பண்ணாதான் நல்லா இருக்கும். சரி, இதுதான் பிராப்தம்னா அப்படியே செய்வோம். ओम चुंबकाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् वैश्वानराय विद्महे दानीलाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात् स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा एकदन्तं चतुर्गस्तं पाशमण्डुल्लारिणम् अभयं वरदनं हस्ते बिभ्राणां मोदकध्वजं स्वाहा महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा स्वाहा वक्रतुण्ड महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वदोषनिवारणाय स्वाहा. என்ன பண்றதுடா? குழந்தை கொண்டனா வராம இருக்க முடியுமா சொல்லு? இன்னைக்கு நான் வந்து அவனுக்காக உட்கார்ந்தா நாளைக்கு என் தம்பி மகன் இந்த அத்தைக்காக ஒரு படம் எடுத்து தர மாட்டானா? அவ பண்ற எல்லாத்தையுமே ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்டாவே பாக்குறா பாரு. நல்லா இருக்கட்டும்டா, என் மருமக போல நல்லா இருக்கட்டும். நீங்க பூஜை பண்ணுங்க சாமி. एकदन्तं चतुर्गस्तं पाशमङ्कुलितारिणम् अभयं वरदनं हस्ते बिभ्राणां मोदकध्वजं स्वाहा ओम गं गणपतये स्वाहा ओम भरवरदाय स्वाहा ओम मूषिकध्वजाय स्वाहा. பார்த்து நல்லா உட்காரு. பாத்து ரவி, புகை மேல பட்டு ஒத்துக்காம போயிட போகுது. நாளைக்கு எங்க வீட்லயும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. இந்த புள்ள வேற அந்த புள்ள வேற இல்லையே, ரெண்டுமே ஒண்ணுதானே. பாரா உமா, என்னங்க? இந்த மாஸ்க போட்டுக்கோ, உனக்கு புகை ஒத்துக்காது.
அவ சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான். சரியா இருக்கா? இந்தாங்கோ, இத கையில போட்டுக்குங்கோ. சாமி, அவங்க கையில கட்டின மாதிரி எங்களுக்கும் கட்டி விடுங்க. மா, பொம்மநாட்டிகள்லாம் இதை போட்டுக்கூடாதும்மா. ஆம்பளைங்க தான் போட்டுக்கணும். சரி, ஓகே, கட்டிக்கோ. நீ பண்ணதுக்கு நீ தான் அனுபவிக்கணும். உன் பையன் அனுபவிக்கணும்னு என்ன இருக்கு? இந்த தந்திரத்தனமும் சுயநலமும் உன்னோடவே போய் தொலையட்டும். குழந்தையாவது நல்லபடியா இருக்கட்டும். டேய் விஜய், டேய் விஜய், எங்கடா போற? விடுங்க.